விழுப்புரம் தாமரைக்குளம் காலனியில் தேங்கியுள்ள மழைநீரில் கழிவுநீரும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். பொதுமக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு குறித்த முழு விவரம். வணக்கம். விழுப்புரம் 47வது வார்டு தாமரைக்குளம் காலனி பகுதி. இந்த பகுதி தாழ்வான பகுதி. சிறிய மழை பெய்தாலே மழை நீர் தேங்கி நிற்பது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு பலத்த மழையானது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்தது. இந்நிலையில் மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதுடன் அந்த வாய்க்காலில் இருந்து செல்லும் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றாக கலந்து இந்த பகுதியில் தாமரைக்குளம் வீடுகளில் உள்ள பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதுடன் வீடுகளின் வாசல் வரை அந்த தண்ணீரானது எட்டி நிற்கிறது. இன்னும் சிறிது நேரம் மழை பெய்தால் வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் புகும் சூழ்நிலையே அந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக விழுப்புரம் நகராட்சிக்கு இந்த பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் வருகின்றனர், ஆனால் நிரந்தர தீர்வு காணுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் சிறிய மழை பெய்தாலே கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி நிற்பதால் மிகுந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இந்த பகுதியில் செல்லும் போது மிகுந்த இன்னலுக்குள்ளாவதாகவும் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். அதிகாரிகள் இந்த பகுதியில் நடவடிக்கை மேற்கொண்டு நிரந்தர தீர்வு இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காத வண்ணம் வடிகால் வாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளை அமைத்து நிரந்தர தீர்வை காண வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.